பட்டன பெய்யும் மழை, பெருத்து மேய்ந்த மழை, வச்சு செஞ்ச மழை, இப்படி மழையினால சென்னையை தீவா மாறிடுச்சு. மிக ஆபத்தான சாலைகள், மழை பெய்தால் தீவாகும் தெருக்கள், கொடூர ஜீவராசிகள், இவற்றுக்கு இடையே இந்த சாதாரண மனிதனின் பயணம் வேளச்சேரி வைதீர். என்னுடைய இன்றைய பயணம் நிச்சயம் சவாலாகத்தான் இருக்க போகுது அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல. சாதாரண நாள்லயே இங்க இருக்கிற சாலைகள் மிக ஆபத்தானது. ஆனால் இந்த ஊர்ல இப்போது பெய்துள்ள மழை நிச்சயம் என்ன திணறடிக்க போகுதுன்னு தான் சொல்லணும். ரொம்ப கடுமையான நீர்நிலையை கடந்துதான் இன்னைக்கு நான் ஆபீஸ் போகணும். அதுக்கு மிக முக்கியமானது இந்த சாப்பாடு பாக்ஸ், மதியானம் லஞ்ச் பேக்க ரொம்ப சேஃபா நம்ம பேக்குள்ள வைக்கணும். அதுக்கு பிறகு பண்ண வேண்டியது பேண்டெல்லாம் மடிச்சு விடணும். ரொம்ப ஆபத்தான நீர்நிலைகளை, சென்னை நீர்நிலைகளை கடந்துதான் இன்னைக்கு நம்ம மெயின் ரோடு போகணும். இந்த மாதிரி எவ்வளவு மழை பெஞ்சாலும் ரமணன் சார் சொன்னா ஸ்கூலுக்கு தான் லீவ் விடுவாங்க, ஆபீஸ்க்கெல்லாம் லீவ் போட முடியாது. ஆபீஸ்க்கு போனா தான் கிரெடிட் கார்டு, காரியமை, ஹோம் லோன் இது எல்லாத்தையுமே கட்ட முடியும். வாங்க நம்ம அதெல்லாம் கட்டுறதுக்கு இந்த மழையில ஓடிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரியான மழை காலங்கள்ல நிச்சயமா நம்ம சென்னை தெருக்களையும் சென்னை ரோடுகளையும் நிறைய மீன் கிடைக்கும். ஏன்னா மீன்ல நிறைய பொருள் சத்து இருக்கு. ஏன்னா மீன்ல நிறைய மீன் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எப்பவுமே தண்ணியை பாக்குறவங்களுக்கு இந்த மாதிரி மழை பெருசு இல்ல. ஆனா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மழையை பாக்குற இந்த சென்னை வாசிகள் இப்படித்தான் 4 வருஷம் பேசுவோம். பொதுவாகவே நீர்நிலைகள்ல எங்க பள்ளம் இருக்குன்னே தெரியாது. அப்படித்தான் நான் ஒரு பெரிய பள்ளத்துல மாட்டினேன். அடர்ந்த நீர்நிலைகள்ல பயணம் செய்யறப்போ ஆபத்தான பல விஷயங்களை நாம எதிர்கொள்ள தயாரா இருக்கணும். பாம்பு, பல்லி, பூரான் போன்ற பல ஜீவராசிகள், பல விஷ உயிரினங்கள் நாம நிறைய சந்திக்க நேரிடும். நான் ரொம்ப கலை படைச்சிட்டேன். இந்த நேரத்துல எனக்கு இன்னும் நான் நிறைய தூரம் போகிறதுக்கு எனக்கு நிறைய சக்தி தேவைப்படுது, எனர்ஜி தேவைப்படுது. இந்த நத்தைய அப்படியே சாப்பிட்டா இன்னும் நான் 1 மணி நேரம் நிச்சயமா தாக்கு பிடிக்க முடியும். இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது எந்த ஏரி நினைக்கிறீங்க? இது வேளச்சேரி. இரவு நேரங்கள்ல தண்ணியோட வேகம் அதிகரிக்கும். எந்த ஏரியை எவன் எப்ப உடைச்சு விடுவானே தெரியாது. அந்த வேகத்துக்கு ஏத்த மாதிரி நாமளும் ரொம்ப விவேகமா செயல்படணும். எனக்கு இப்போ நிறைய எனர்ஜி தேவை. அதோ அங்க ஒரு பனானா இருக்குது. நாளைக்கு காலை வரைக்கும் நான் தாக்கு பிடிக்கணும்னா இப்போ நெருப்பு பத்த வச்சே ஆகணும். என்ன செஞ்சாலும் நெருப்பு பத்த வைக்க முடியல. இந்த மாதிரியான தருணங்கள்ல உங்க இஷ்ட தெய்வத்தையோ இஷ்ட ஹீரோவையோ நினைச்சுக்கிட்டா நிச்சயம் நெருப்பு பிடிக்கும். தெரிக்க விடலாமா? இதோ ஒரு சரக்கு பாட்டில். அநேகமா நேற்று தான் குடிச்சிட்டு போட்டு போயிருப்பாங்க. இந்த சரக்குல நிறைய நியூட்ரியன்ஸ், நிறைய கால்சியம், நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. அப்ப நிச்சயமா இந்த இடத்தை சுத்தி எங்கேயோ தான் ஒரு டாஸ்மாகோ இல்ல யாரோ நிறைய மனித நடமாட்டம் இருக்கு அப்படின்னு நிச்சயமா என்னோட சர்வை பண்ண முடியும் இந்த மழையில அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்கு. வாங்க என்னோட போலாம். மேடான இந்த பகுதியில் நிச்சயமா ஏதாவது சாப்பிடுறது கிடைக்கும் அப்படின்னு நம்பலாம். அதோ அங்க ஒரு டீ கடை இருக்கு. ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டுறேன். சரியா? போட்ட அதோ ஹெலிகாப்டர் தெரியுது. டே கூட்டிட்டு போங்கடா. ஆபீஸ் போகணும்டா. இன்னைக்கு தேதியில மெட்ராஸ்ல சமவெளி பகுதியை பாக்குறது ரொம்ப கஷ்டம். ஏரியா ஆனதுனால இங்க மழை தண்ணி தேங்கி நிக்கத்தான் செய்யும். இதே நிலைமை கண்டினியூ ஆச்சுன்னா எல்லாரும் கார் வாங்குறதுக்கு பதிலா போட் ஒண்ணு வீட்டுல வாங்கி வச்சுக்குங்க. வேளச்சேரி வைதியின் பயணம் தொடரும். கேமராமேன் கீழே விழுந்துட்டாரு இந்த ஆபத்தான பகுதியில. தூக்கறதுக்கு எவ்வளவு வெளியே வாங்க. எடுத்தா மட்டும் இந்த அரசாங்கத்துல ஒன்றும் பண்ண மாட்டாங்க.